லெக் பீஸு நீங்கள் பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஒரு ஃபன் கேரண்டியாக இருக்கும். கதை ஒன்றும் நீங்கள் பெருசாக எதுவும் யோசிச்சு வர தேவையில்ல. ஜாலியாக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஃபன் கேரண்டியாக இருக்கும். இது பெருசாக கருத்தே இல்லை ப்ரோ படத்தில். ஜாலியாக வரும், ஜாலியாக போவேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். நிறையா ஜானரில் படம் வந்துருக்கு. இன்றைக்கி ஒரு 4-5 படம் வந்திருக்கு. இது ஒரு ஃபன்ஃபுல்லாக இருக்கும், ஃபேமிலியோடு போகலாம், பசங்களோட போகலாம், அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கதை இருக்கணும். அது மாதிரி சுந்தர் சி அது மாதிரி எடுக்கணும்னு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. கதை இருக்குது, அதுக்கேற்ற ஃபுல்லாக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு சோசியல் மெசேஜை ஹியூமராக பண்ணிட்டு இருக்காங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. கமர்ஷியலாக அனிருத் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஹியூமராக ஒரு சோஷியல் மெசேஜை 2 ஹவர்ஸ் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். அதனால் நான் வந்து படம் பார்த்தேன், நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் நடிச்சிட்டா மட்டும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. காமெடி கரெக்டாக இருக்கணும், டைமிங்கோட கனெக்ட் ஆகணும், ஸ்டோரி இருக்கணும், அதில் ஒரு மெசேஜ் இருக்கணும். அந்த எல்லா ஆஸ்பெக்டோடையும் இந்த படம் வந்திருக்கு. 100% நல்லா இருக்குது. 2 ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அதுதான் இந்த கதையோட நாட்டு. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். லெக் பீஸ்க்கான அந்த டைட்டிலுக்கும் அந்த ஸ்டோரிக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். நீங்கள் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்பலாம் யோசிக்க வேணாம். 2 ஹவர்ஸ் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், ஃபேமிலியாக போகலான்னா ஒரு படத்துக்கு சாட்டர்டே சண்டே வந்து என்ஜாய் பண்ணலாம். லெக் பீஸ்ன்ற படத்தை பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே காமெடி மாதிரி தான் எடுக்க பார்த்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஃபேமிலியோட வந்தால் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். தான் அந்த மாதிரி சீன் தான் எடுக்க பார்த்துருக்காங்க. பட் ஒர்க் அவுட் ஆகுது. காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. படத்தில் காமெடி தான் ப்ரோ. படத்தில் எல்லா இடத்துலையும் காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஒரு நிறைய இடத்துல சீரியஸாக பேசுகிறாங்க, நமக்கு காமெடியாக தான் கன்வே ஆகுது. ஸோ அது இந்தபடி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒயின் ஷாப்பில் ஆரம்பிக்கிற கதை. மற்றபடி எப்படி சொல்கிறதுனா, மொட்டராஜேந்திரன் விஷயம் கதை போகுது ஃபுல்லாக. யோகி பாபு தான் படம் ஃபுல்லாக வராரு. அவர் அங்கங்கே வராருல்ல. கதை ஆரம்பிக்கிறதுனா மொட்டராஜேந்திரன் கிட்ட தான் ஆரம்பிக்குது. பேக் ஸ்டோரியும் அவருக்கு தான் போகுது. நல்லா ஃபஸ்ட் ஹாஃபில் தூக்கிடுச்சு, செகண்ட் ஹாஃபில் தூக்குன்னு நினச்சா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. டைமை ஒதுக்கிட்டு இந்த மாதிரி படத்தை நம்ம வந்து பார்க்குறோம் போது ஒரு மைண்டு ஃப்ரீ ஆகும். அதில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம், ஒரு ஃபன் இருக்கான்னு பார்ப்போம். அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். நம்ம டைட்டில் பார்த்து எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த படம் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ என்னென்னா ஃபுல்லாகவே அந்த லெக் பீஸ்ன்னு ஏன் வச்சாங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஓவராலாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட் போவாங்க, கிளப்பு போவாங்க, சரக்கு அடிப்பாங்க. பழக்கம் இருந்தால் சரக்கு அடிப்பாங்க. அப்போல்லாம் சைடிஷ்க்குன்னு என்ன இருக்கும், சிக்கன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக, பட் டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியாது. பட் நான் அப்படி நினைக்கிற ஒரு ஆடியன்ஸாக அப்படி ஒரு ஃபன்னாக வச்ச பேர் தான் லெக் பீஸ், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்காக நம்ம வந்து படம் போய் பார்க்கலாமா வேண்டாமான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு படம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ எப்படின்னா முகம் சொலிக்காத அளவுக்கு தான் படம் இருக்குது. யார் வேணால் வந்து பார்க்கலாம். அது போக ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜும் இருக்குது படத்தில். பார்க்கும்போது தெரியும், தங்கச்சி சென்டிமெண்ட்டோடு இருக்குது படம். எப்படின்னா இப்போ 3வது ஆள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றிக்க தான் பார்க்கணுமே தவிர்த்து அவன் கொடுக்குற இடத்துல நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து டைரக்டர் வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு படத்தில். 2 பாட்டு நல்லா இருக்குது. அந்தளவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த ஒரு 4 பசங்க 4 ஹீரோஸ் ஃபன்னாக மூமெண்ட்டில் வந்து எப்படி இருக்கும் பாட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி நம்ம முகம் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தடைகளை தாண்டி, எவ்வளவோ சோகங்களை தாண்டி, வில்லங்களோட டார்ச்சரை தாண்டி கடைசியில் வந்து அவங்கவுங்க ரூட்டில் அவங்கவுங்க நோக்கத்தில் போய் கரெக்டாக அவங்கவுங்க பாதையில் போய் நின்றுவாங்க. இந்த படத்தில் தன்னோட லைஃபுக்கான கோலை நோக்கி போய் நின்றுவாங்க. வருமானத்துக்கு தான் சொல்கிறேன். வருமானம் அண்ட் எதிர்காலம், லைஃபு இதெல்லாம் நோக்கி 4 ஹீரோஸுமே போய் நின்றுவாங்க. பாசிட்டிவாக ஃபன்னாக ஆரம்பித்தாலுமே பாசிட்டிவாக கெரியர் நோக்கி கொண்டு போய் முடிச்சிருப்பார். நல்லா இருக்குது படம், நீங்கள் பாருங்கள். கதை ரொம்ப புதுசாக இருக்குது சார். கதை ரொம்ப புதுசாக இருக்குது. வசனம் இதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா புதுசாக இருக்குது சார். எல்லா நடிகர்களுமே அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது சார் படத்தில். கதையும் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ளே நல்லா இருக்குது. லெக் பீஸ் ஒரு சின்ன சுவாரஸ்யம் சார். இல்லை, லெக் பீஸாக ஒரு சின்ன பிரச்சனை வரும்னு ஒரு சின்ன சுவாரஸ்யம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக அதை வச்சு ஒரு இது பண்ண போகிறதில்ல. அதை வச்சு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்கும், அவ்வளோதான். இல்லை சார், தொய்போய் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு சீன்ஸுமே அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பண்ணுது. அதனால் நல்லாயிருக்கும் படம். ஃபேமிலியாக எல்லாமே பார்க்கலாம், எந்த இதுவும் இல்லை. படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார், நல்லா இருக்குது. லெக் பீஸ் என்னடா லெக் பீஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு பிரியாணி படம்னா நல்ல ஒரு பிரியாணி மசாலா நல்லா இருக்குது படம் வந்துட்டு. படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்துட்டு. காமெடியாக இருக்குது படம் வந்துட்டு.
அதுவும் ஒரு காரணம் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருக்காங்க வந்துட்டு, காமெடியாக ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே இருக்குது வந்துட்டு. இவங்க 4 பேருமே வந்து ஒரு வில்லன் கிட்ட மாட்டுவாங்க, அந்த இடம்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு வந்துட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு ரவிமரியா சார்ட்ட ஒர்க் அவுட் மாட்டிக்கிறது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மியூசிக் நல்லா இருக்கு சார். இல்லை படத்தில் வருது 4 பேருமே லேடி கிட்ட போட்டிருக்காங்க, அது ஒரு சுச்சுவேஷனுக்காக போடுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த இடத்துலையும் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிடையாது, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேசிக்காக வந்து படம் வந்து படத்தோட காமெடி படத்தோட ப்ளஸ் என்ன, காமெடி தான் வேணும். பட் கண்டிப்பாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம், டோன்ட் வரி. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கனெக்ட் ஆகும், செகண்ட் ஹாஃப் இன்னும் கனெக்ட் ஆகும். நமக்கு இப்போ தேவையான படம் தான் ஆக்சுவலி. எனக்கு தெரியும் நல்ல ஒரு அவேர்னஸாக இருக்குது. அது ஒரு சாங், அதோட சாங்கோட மீனிங் இப்படி படம் மொத்தமாக நம்ம புரிஞ்சுட்டு தப்பாக யோசிக்கக்கூடாது. வேறு ஒன்றும் மியூசிக்கு தலைவன் எப்பயும் போல் பாட்டு பாடியிருக்காரு டிஆர். இன்னொரு தலைவன் யார் உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஸ்டாரு ராக் ஸ்டார் தான், அது நம்ம அனி சார் தான். சார் இப்போ இருக்கிற கரண்ட்டில் தமிழ்நாட்டில் என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூ வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் சொல்லணும்னா நம்ம படம் பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு இது சொல்ல முடியாது, அது ஒரு இது வந்து வாழ்க்கையிலும் சொல்ல முடியாது, வெளியில் நடந்த வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் அதிலும் நம்ம கலந்து பேசி சொல்லவே முடியாது யார்ட்டையும். நம்ம நல்லா கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும்.